கண்ணுக்கு கண்ணாக காத்திருப்பான், கண்ணாலே கண் திறந்து கழிக்க வைப்பான், புண்ணுக்கு மருந்தாக மொழி உரைப்பான், புதிராக எதிரேயே புன்னகைப்பான். கண்ணுக்கு கண்ணாக காத்திருப்பான், கண்ணாலே கண் திறந்து கழிக்க வைப்பான், புண்ணுக்கு மருந்தாக மொழி உரைப்பான், புதிராக எதிரேயே புன்னகைப்பான், விண்ணுக்குள் வாழ்ந்தபடி மண்ணில் நம்மை விலகாமல் நெருங்காமல் வாழ்ந்திருப்பான். விண்ணுக்குள் வாழ்ந்தபடி மண்ணில் நம்மை விலகாமல் நெருங்காமல் வாழ்ந்திருப்பான். எண்ணத்தால் குரு மேன்மை அளப்பதெங்கே, என்றைக்கும் தலைபதிப்போம் கால்கள் அங்கே. எண்ணத்தால் குரு மேன்மை அளப்பதெங்கே, என்றைக்கும் தலைபதிப்போம் கால்கள் அங்கே. கண் தந்த கண் என்று இன்றைக்கு பேசப் போகிறோம். எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். ஏன்? அதுல கண் இருப்பதா. கண் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. எல்லா அவயவங்களும் முக்கியமானவை தான். ஒரு குழந்தைய கொஞ்சும் போது என் காதே நான் கொஞ்சிறாங்க, என் கண்ணே தானே கொஞ்சிரும் இல்லைங்களா? இல்லையா? கண்ணே மணியே அப்படிதானே கொஞ்சிரும். காதே காலே முழங்காலே இப்படியா கொஞ்சிரும் இல்லை. பாருங்க, கண் தான் சிறப்பானது. பார்வை ரொம்ப முக்கியம். அகப்பார்வை புறப்பார்வை ரெண்டுமே இந்த கண்ணை சார்ந்திருக்கிறது. பார்த்ததனுடைய பதிவு அதுதான் கருத்தாக பதிகிறது, கருத்தாக்கம் ஆகிறது. இப்படி சொல்லலாம். ஒரு முறை என்ன ஆகிறது, பெரியவர் உட்கார்ந்து ஒரு தமிழ் அறிஞரோட பேசிட்டு இருக்கார். அப்போ ஒரு பாட்டி, அதான பாட்டி, இந்த பாட்டிக்கு என்ன குறை? தன்னை பத்தி ஒன்றும் குறை இல்லை. அவங்க பேரனுக்கு கண் பார்வை மங்கி இருக்கு, கண்ணு தெரியல சரியா. பாட்டியோடைய பேரனுக்கு, என் பேரனுக்கு கண்ணு சரியில்லை, என் பேரனுக்கு கண்ணு சரியில்லை சொல்லிட்டே இருக்காங்க பாட்டி. பெரியவர் காதலே போட்டுக்கல. அது தமிழ் அறிஞர் கூடயே பேசிட்டு இருக்காரு. பாவம் பாட்டி, ஒரே என்னடா ஒரு காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இந்த பெற்றம்ன்ற சொல்லு எங்க வருது பாரு அப்படின்னு கேட்கிறாரு பெரியவர். இந்த தமிழ், அம்மா பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்தவன் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுன்னு நம்ம ஆண்டாள் பாசுரத்துல வருகிறது இல்லையா? பெற்றம், பெற்றம் மேய்த்து உண்ணும், ஆடு மாடுகளை மேய்த்து, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். அதுதானே பெற்றம்னா. பெருமைன்னு ஒரு பொருள் இருக்கு, பெற்றம்னா ரிஷபம்னு ஒரு பொருள் இருக்கு, பெற்றம்னா காற்று அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. குறள்ல வருது, வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்றுங்கிறார். அதாவது நல்லவன் தீர செய்யும் பொழுது பசு புலித்தோலை போத்திக்கிட்டு போச்சுன்றாரு. பாருங்க, புலி பசுத்தோல் இல்ல, பசு புலித்தோலை போத்திக்கிட்டு போச்சு. இது அப்புறமா இன்னொரு வாட்டி விளக்கமாக பார்ப்போம். அப்போ இது வேற எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. தேவாரத்துல வந்திருக்கணுமே அப்படிங்கிறாரு பெரியவர். தமிழறிஞர், ஆமா சுந்தரருடைய தேவாரத்துல வருது, சொல்லு அப்படிங்கிறார். பெற்றம் ஏறு உகந்து ஏற வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காண கண் அடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திருநாவல் ஆரூரன் நற்றமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே சுந்தரர். சரி சரி, அது என்ன பதிகம் சொல்லு, அது என்ன பதிகத்துல வருது சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவர் கைகூப்பி ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே. எவ்வளவு அழகாக பாருங்க, நஞ்சை உணவாக்கி அமிழ்தாக்கி உண்டான். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதி ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை. சிந்திச்சா அவன் இருக்கிறது தெரியும், அவ்வளவுதான். சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை இயலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே அப்படின்னு சுந்தரருக்கு கண் பார்வை மீண்டும் வந்த அந்த பதிகத்தை அவர் சொன்னவுடன், பாட்டி இதை சொல்லு சரியா போயிடும் பேரனுக்குன்ட்டார். அவ்வளவுதான். அது வரைக்கும் அவன் சொன்னதை காதலியே வாங்கிக்கல. என் பேரங்கண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாட்டி, காதலியே வாங்கல. அறிஞர் இந்த பெற்றம்ன்ற சொல்லி எங்கேயா வந்தது அப்படின்றார். இது அங்க தேவாரத்துல வருமான்னு கேட்டார். கரெக்டா அந்த சுந்தரர் பதிகத்தை, கண் பெற்ற பதிகத்தை பிடிச்சு உன்னை பாட்டி இதை தினம் பாராயணம் பண்ணு, குழந்தைக்கு கண்ணு சரியா போயிடும் அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறாரு. எப்படி இருக்கு பாருங்க. அவர் கவனிக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் கவனிக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே மூஞ்சி அப்படி சீரியஸா வச்சுக்கிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறோம். யூ டோன்ட் ஹாவ் டு லுக் கிரிம் டு பி சீரியஸ். யூ டோன்ட் ஹாவ் டு பேங் த டேபிள் டு டிரைவ் ஹோம் அ பாயிண்ட். அதுதான்
இயல்பா சாதாரணமா இருக்கணும். எப்போ எப்போ முகம் அப்படி திரும்பணுமோ அப்ப திரும்பினா போதும். அந்த அளவு தெரியும். ஒரு நடிகனுக்கே அவ்வளவு நாசுக்கு தெரியும்னா, அவ்வளவு நாகரிகம் தெரியும்னா, ஒரு ஞானிக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஒரு ஞானிக்கு தெரியுங்கிற நினைப்பு நமக்கு மறந்து போகிறது. அதுதான் நம்முடைய பிரச்சனை. இன்னொன்னு பாருங்க, ஒருத்தர் வராரு, என்ன உங்க குறை? நல்லா தான் இருக்கேன் சுவாமி, இந்த சிவாலயம் ஒன்று திருப்பணி பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன பண்ணாலும் தடையாயிடுதுங்க, நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஏன் என்னாச்சு? என்னங்க, என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு தடையாயிடுது சிவாலயத்துல, இந்த கிராமத்துல சிவாலய நிர்மாணம் பண்ண நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஓ, உங்க கிராமத்துல ஒரு பெண் தேவதை இருக்கணும் அப்படின்னு. ஆமா, அது ஏன் பூஜை பண்ணல அப்படின்னு கேட்கிறார். அந்த பெண் தேவதையை பிரீத்தி பண்ணுங்க, அதுக்கு பூஜை பண்ணுங்க. அப்படியா? அது எங்களுக்கு தோணல சாமி, செஞ்சிடறோம். ஆனா இது சிவாலயம் தானே செய்யறோம் அப்படி நினைக்காதீங்க. கலெக்டர் தான் உத்தரவு போடணும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தாசில்தாரை மறந்துடலாமோ அப்படின்ட்டார். என்ன வார்த்தை பாருங்க, எவ்வளவு இதுக்கு இதுவேளை விளக்க வேண்டாம். கலெக்டர் தான் உத்தரவு போடுறாரு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தாசில்தாரை மறந்துடலாமோன்னு. மறந்தா என்ன ஆகும் தெரியாதா நமக்கு? எனவே கிராமத்து தேவதை, இது முக்கியமா பார்க்கணும். நம்ம ஒரு கிராமத்துக்கும் தேவதை உண்டு. ஒரு கிராமத்துல தான், ஏதோ ஒரு கிராமத்துல தான் நம்முடைய குலதெய்வம் இருக்கும். நம்ம எங்கேயோ நகரத்துல வாழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சிகளில் நான் இதை சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பேன். ஏன்னா அவர் அவ்வளவு வாட்டி அதை சொல்லியிருக்கிறார். இரண்டு விஷயங்களை காஞ்சி பெரியவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஒன்று குலதெய்வ வழிபாடு, இரண்டாவது சுமங்கலி பிரார்த்தனை. இதை விடாம அவர் வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். அப்ப சொல்றார், இந்த கிராமத்து தேவதையை பிரீத்தி பண்ணாமல் போகக்கூடாது. மாடனோ காடனோ சுடலம் ஆடனோ யாரோ சரி, நம்ம கிராமத்து எல்லைக்காவல் என்ன இருக்கோ தேவதை, அதுக்கு பிரீத்தி பண்ணணும். எதை வேணா பண்ணலாம். நீங்க அப்புறம் வேற சிவாலயம் கட்டிக்கோ, ராமாலயம் கட்டிக்கோ, கல்யாண மண்டபம் கட்டி, எதை வேணா கட்டு. அந்த கிராமத்தில் எது செய்வதால் இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற தேவதைக்கு பூஜை செய்ய வேண்டும்.